மீனா, ராஜி 2 பேருமே சந்தோஷமாக போகிறாங்க. போயிட்டு எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதே மாதிரி ராஜி வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க. போயிட்டு வராங்க. வந்த உடனே எப்பவும் போல் சாப்பாடு எல்லாமே சூப்பராக போடுறாங்க. உண்மையாகவே எப்பவும் போல் விருந்து மாதிரி தான் இருக்குது. காலைல டிஃபனும் அப்படி தான் இருந்தது, இப்போவும் அப்படி தான் இருக்குது. எப்படிம்மா உன்னால் இப்படி சமைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க மலர்கிட்ட. மலர் அப்படியே சிரிக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா, ராஜி, கோமதி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, என் வீட்டுக்காரர் எப்படி சாப்பிட்டாரு என்னன்னு தெரியலையே, அங்கே நல்ல சாப்பாடே கிடைக்காது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி யோசிக்கிறாங்க. அதை மீனா பார்க்குறாங்க. என்ன அத்தை ஏதோ யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் சாப்பிடுங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கோமதியும் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே, இங்கே பாருங்கள், இந்த ரூமில் நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூம்லேயும் நீங்கள் 3 பேரும் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த ரூமை பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது ரூம், பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்ன அத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் மீனா, நீ ஏண்டி இப்படி இருக்க, எங்கே வந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டே உனக்கு கிடையாதா? நல்லா தான் இருக்குது, ஒரு 5 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை. சரி, நாளைக்கு நம்ம பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பீச்சுக்கா? கோச்சிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. ராஜி, நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக நம்ம போகலாம். நாம் மட்டும் வேணாம், வீட்டில் இருக்க எங்கள் மாமா, அத்தை எல்லாரையும் சேர்த்து, மலர், அவங்க அண்ணி எல்லாரையுமே நம்ம கூட்டிகிட்டு போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல, சூப்பர். அப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த பிளானை போய்ட்டு நீங்கள் காலையிலே சொல்லிவிடுங்க. எல்லாரும் ரெடி ஆகிடுவாங்க, நம்ம போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மாமா அப்படியே டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம் ராஜி, இதெல்லாம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் பண்ணுறது ஒரு சின்ன குழந்தை பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி தாண்டி, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரி சரி, நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கட்டுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. போ போ, சாப்பிட்றது தூங்குறது இதான் உனக்கு வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார், விடுங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஐயோ, அப்படிலாம் விட முடியாது, அங்கே என்ன நடந்தது தெரிஞ்சுக்கலாம், என்னோடய தலையே வெடிச்சிரும். அந்த அரசி வேற, அவள் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டாள், அவளை வேற நம்பி விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க அரசிக்கு. சொல்லுமா, ஏம்மா இப்போவே ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் என்னடி இப்படி பேசுகிற, என்னடி பண்ண, எல்லா வேலையும் ஒழுங்காக பண்ணியா, எல்லோரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்கம்மா, சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவன் என்ன இப்படி பண்ணுறா, சரி என் வீட்டுக்காருக்காவது ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு கோமதி, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டு தூங்க போகிறேன், அதான் நான் ஃபோன் பண்ணேன். இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, 5 நாள் அங்கே நிம்மதியாக இருன்னு சொல்லிட்டு தான் உன்னை அனுப்பி வச்சேன். ஆனால் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி என்னை நீ ரொம்ப கோவப்படுத்திகிட்ருக்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் நல்லா சாப்பிட்டேன், தூங்கிட்டுருக்கேன், சரியா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ நாளைக்கு ஃபோன் பண்ணு, நீ போய் தூங்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க எல்லாரும் இப்படியே பேசுகிறீங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. வேறு எப்படி பேசுவாங்க, அடிக்கடிக்க ஃபோன் பண்ணி என்ன பண்ணீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தால் அப்படி தான் உன்னை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஃபோனை கட் பண்ணுறாரு.